ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. சாரி, லாஸ்ட் வீடியோ போட்டு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. புரியுது, உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. இதனால எல்லா வீடியோ சொல்லி ஆரம்பிக்கிற லாஸ்ட் வீடியோ போட்டு லேட் ஆகுதுன்னு கேட்கறவங்களுக்கு நான் புதுசாக நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது புரியுது. பட் ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வீக்லி 1 வீடியோ மினிமம் பாத்தீங்கன்னா போட ட்ரை பண்ணிடுறேன். ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வந்தது. அதாவது கான்ட்ராக்ட் ஆக்ட் நான் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அதுக்கு ரொம்பவே நிறைய சப்போர்ட் கிடைச்சது. சரி, அப்படியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட் 2 போட்டலான்னு பார்த்தேன். பட் எனக்கு என்னோட சீனியர்ஸ் நிறைய சஜஷன் கொடுத்தாங்க, ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்தாங்க. என்னதுன்னா, நீ புக்கு இல்ல கண்டென்ட் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவே பண்ண மாட்டேற, நீ தான் மூஞ்ச கட்டி பேசிட்டு இருக்க. அந்த மாதிரி கேட்டுட்டு போகும்போது எக்ஸாம்ல கரெக்டா ரீகலெக்ட் பண்ண முடியாது. சோ நீ ஒரு புக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சம்மரி நோட்ஸ் நீ ரன் பண்ணிட்டு அதை வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணா பாக்குறவங்க பாத்தீங்கன்னா அந்த டெபினிஷன் இல்ல ஏதாச்சும் கேட்கலாம்னா அதை பார்த்துட்டு பிளஸ் நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஓகே நம்ம பார்ட் 2 போடும் போது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசக்கூடாது. ஏதாச்சும் நம்ம நோட்ஸ் இல்ல சம்மரி நோட்ஸ் இல்லைன்னா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். சரி, ISM இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் வச்சு பேசலாமா, அதை வச்சு டீச் பண்ணலாமான்னு நான் யோசிச்சேன். பட் என்ன பார்த்தேன், ஆக்சுவலா அதுதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் வளன்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன முடிவு பண்ணனா, சரி ஓகே நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு சம்மரி நோட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலா ஒரு ஃபைனல் டிராப்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டேஸ்ல முடிச்சுட்டு உங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா பப்ளிஷ் பண்ணிடுறேன். பிளஸ் அடுத்து வர லெக்சர் எல்லாத்துலயும் அந்த நோட்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ நீங்க பார்த்துட்டு அந்த நோட்ஸை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சரி ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, ரொம்பவே கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ற விஷயம், அதாவது தியரி சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் சொல்ற விஷயம் நீங்களே கூட ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கும்போது என்னடா இது இவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா படிச்சு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல ரொம்ப நல்ல கிளாரிட்டியா மண்டல இருக்கும். அதை நம்ம 1 டேஸ் கழிச்சு பார்த்தாலும் அதே மாதிரி தான் கிளாரிட்டியோட இருக்கும். பட் இதே ஒரு 1 வீக் இல்ல 10 டேஸ் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப பிளாங்கா இருக்கும். ரொம்ப என்னடா அது மறுபடியும் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, நல்லாவே படிச்சிருப்பீங்க. பட் என்னன்னா எக்ஸாம்ல போய் உட்காரும் போது அந்த பேனாவை எடுத்து பேப்பர்ல வைக்கும் போது பிளாங்க் ஆயிடும், எழுத்தே வராது. சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா தியரி சப்ஜெக்ட் லா, ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் 3 லெவல்லையுமே இருக்கும். ஸோ நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் நான் சொல்ற டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பர்சனலா நான் யூஸ் பண்ற டிப்ஸ். ஆக்சுவலா இது நான் சிஏக்காக தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு இல்லை. நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே படிக்கும்போது ஆக்சுவலா நான் ஸ்கூல் டாப்பர் தான். எனக்கு கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டே இருக்காது. தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டே இருக்காது. ஏன்னா நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் ரெகுலரா. நான் 10th 11th 12th இருந்து ஃபைனல் வரைக்குமே நான் இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்பவே ரிவார்ட் கொடுத்தது. சோ இது உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு இன்னுமே கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். சரி வாங்க, தியரி சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப், டைமிங். அதாவது டைமிங் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம சிஏ ஃபைனல் இல்ல இன்டர் ஏதாச்சும் படிக்கும் போது நம்ம ஆன் ஆவரேஜ் ஒரு 12 ஹவர்ஸ் படிச்சிருவோம். அதாவது சில பேர் ஒரு 14 ஹவர்ஸ் படிப்பாங்க, இல்ல 10 ஹவர்ஸ் படிப்பாங்க. நான் ஒரு ஆவரேஜ் சொல்றேன், 12 ஹவர்ஸ் படிச்சிருப்போம். அந்த 12 ஹவரும் நம்மளோட எனர்ஜி லெவல் ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இல்ல. ஒரு 2 to 3 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். இன்னும் அந்த எண்ட் ஆஃப் தி டேல பாத்தீங்கன்னா ஈவன் 20% 30% அவ்வளவுதான் எனர்ஜி இருக்கும். ரொம்ப தூக்கம் வரும் புக் எடுத்து வச்சாலே. சோ தியரி சப்ஜெக்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி எங்க பீக்கா இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, நான் ஒரு இயர்லி போர்டு சீக்கிரமா எழுந்திருச்சிருவேன். ஒரு 4 o'clock எழுந்திருச்சிருவேன். என்னோட எனர்ஜி எப்ப பீக்ல இருக்குன்னா இந்த 4 to 6, சம்டைம்ஸ் 4 to 8, இந்த 4 மணி நேரம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நான் ஃபீல் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி டைம்ல நான் எப்பயுமே தியரி சப்ஜெக்ட் தான் பிளான் பண்ணுவேன். எய்தர் லா இல்ல ஆடிட் அந்த மாதிரி சொல்லிட்டு. நான் ஜென்ரலா சொல்றேன், காலையில எப்பயுமே நீங்க தியரியை உங்களோட பிளான்ல கொண்டுட்டு வந்துருங்க. போஸ்ட் லஞ்ச் மட்டும் வேணாம். ஏன்னா ரொம்பவே நம்மளோட எனர்ஜி லோவா இருக்கும். அந்த மாதிரி டைம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல். சோ பிராக்டிகல் சப்ஜெக்ட் கலெக்ட் பண்ணனா நம்ம லோவா ஃபீல் பண்ணும்போது நோட் எடுத்து நம்ம சம் போடும் போது அந்த எனர்ஜி லெவலுக்கும் நம்மளோட அந்த ஆக்டிவிட்டிக்கும் மேட்ச் ஆயிடும். பட் இதுவே நீங்க தியரி சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா, தியரி சப்ஜெக்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க மென்டல் எனர்ஜி நிறைய கொடுக்கணும். உங்களுக்கு எனர்ஜி இல்லைன்னா மண்டல ஏறவே ஏறது. சோ உங்களோட எனர்ஜி எங்க பீக்கா இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் நீங்க தியரி படிங்க. மற்ற டைம் நீங்க பிராக்டிகல் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. செகண்ட் டிப், அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்.
அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் எப்படி படிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்ப்பாங்க. கிளாஸை பார்த்துட்டு புக் எடுத்து வச்சு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கா, அக்ரிமெண்டோட டெஃபினேஷன் படிப்பாங்க, டப்புன்னு அதை மெமரைஸ் பண்ண உட்காந்துருவாங்க. அதாவது ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் அப்பயே மெமரைஸ் பண்ண வந்து ட்ரை பண்றோம். அது வந்து ரொம்பவே தப்பான அப்ரோச். ஐடியலா நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஒரு யூனிட் இருக்கா, அது ஒரு 10 பேஜ் இருக்கா, அந்த 10 பேஜை நம்ம ஃபர்ஸ்ட் மெமரைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்ப நம்ம எப்படி ஆனந்த விகடன் படிப்போமோ அதே மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த கான்செப்ட் எந்த ஃப்ளோல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். இதை நம்ம வந்து 1 or 2 times மினிமம் பண்ணணும் பிஃபோர் சிட்டிங் ஃபார் த மெமரைசேஷன். அதாவது நம்ம வந்து மக்கப்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. கண்டிப்பா புரிஞ்சு மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு இல்லை, புரிஞ்சுக்கணும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணணும், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பட் என்னன்னா எடுத்த உடனே வந்து நம்ம மக்கப் ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஒரு கான்செப்ட் இருக்கா, ஒரு யூனிட் இருக்கா, இல்ல ஒரு சாப்டர் இருக்கா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, இப்ப இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க, சும்மா படிங்க, எந்த விதமான நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஜஸ்ட் ரிலாக்ஸா வந்து ஃபுல்லா அது வந்து ஒரு ரீடு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு ரீடு 2 ரீடு கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த சாப்டர் எந்த ஃப்ளோல இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமா நீங்க மெமரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க மெமரைஸ் பண்ணுவீங்க. அது இன்னுமே வந்து கொஞ்சம் ஆழமா பதியும். சிம்பிள். எடுத்தோடனே நீங்க மெமரைஸ் பண்றீங்க. கிளாஸ் பாக்குறீங்களா, புக்கை எடுக்கிறீங்களா, மெமரைஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் பார்த்துட்டு புக் எடுங்க, ஒரு சாப்டர் ஃபுல்லா ரீடு கொடுங்க. அது 10 பேஜ் இல்ல 20 பேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ரீடு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு கான்செப்டா நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும், மக்கப் பண்ணணும். மக்கப் வந்து பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங் கீழே 5 பாயிண்ட் இருக்கா, எக்ஸாம்பிள் அந்த 5 பாயிண்ட் எழுதினாலும் மார்க். ஸோ அந்த 5 பாயிண்ட் வந்து நீங்க மெமரைஸ் புரிஞ்சு மட்டும் படிச்சனா டப்புன்னு வந்து அங்க 5 பாயிண்ட் லைனா வராது. சோ அதுக்கு மக்கப் பண்ணணும். பட் என்ன மக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு நீங்க மக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சோ இது செகண்ட் டிப். நான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணாங்க, ஓகேவா? இப்ப நிறைய யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கும் போது ஒரு ரீட் பண்ணும்போது நம்மளால 20% ரீடைன் பண்ண முடியும். இதுவே அந்த கான்செப்ட் நம்ம படிக்கிறோம் பிளஸ் வந்து நம்மளா வந்து எழுதுறோம்னா 50% வரைக்கும் நம்மளால ரீடைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுவே அந்த கான்செப்டை படிக்கிறோம், எழுதுறோம் பிளஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் ஆர் டீச் பண்றோம். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்மளால 90% வரைக்கும் ரீடைன் பண்ண முடியுது. 50ல இருந்து 90% வரைக்கும் நம்மளால ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால தியரி சப்ஜெக்ட் நீங்க படிக்கும் போது ஒரு பேப்பர் அப்படி இல்லைன்னா பெஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்ப லாக்கு ஒரு நோட்டை நீங்க டெடிகேட் பண்றீங்க, அதே மாதிரி ஆடிட்டுக்கு ஒரு நோட்டை டெடிகேட் பண்றீங்க. இந்த மாதிரி தியரி சப்ஜெக்ட் படிக்கும் போது ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல நோட்டை எடுத்து வச்சு நீங்க சமரைஸ் பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த புக்கை இன்னொரு டைம் எழுத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அது ஒரு 300 பேஜ் இருக்குன்னா உங்களை நான் 300 பேஜ் எழுத சொல்லல. ஒரு 2-3 பேஜ்ல இருக்கிற கண்டென்ட்டை இம்பார்ட்டன்டான கீவேர்டை மட்டும் எடுத்து நீங்க சமரைஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 பேஜ்ல கொண்டுட்டு வந்துடலாம். அதாவது 2 பேஜை வந்து 1/2 பேஜ்ல நீங்க கொண்டுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு நீங்க கிளாரிட்டியோட சமரைஸ்ல நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸை ரீடைன் பண்ற பவர் இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும். இன்னும் நீங்க ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போகணும்னா அந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது நீங்க ஸ்டடிமேட் வச்சுக்கலாம், அதாவது குரூப் ஸ்டடி பண்ணலாம். சும்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க குரூப் ஸ்டடி பண்ணாதீங்க. உங்களை மாதிரி மைண்ட் செட்ல, அதாவது நம்ம பாஸ் ஆகணும், உங்களை மாதிரி யார் மோட்டிவேட்டடா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு 1-2 ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட நீங்க ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்க ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து படிங்க. எவ்வளவு தூரம் நீங்க இந்த மாதிரி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ரீடைன் பண்ண முடியும். என்னோட நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். ஆக்சுவலா ஃபவுண்டேஷன் இன்டர்ஃபைனல் நான் 3 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சிருந்தாலும் ஃபவுண்டேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரேங்க் எடுத்தேன், ஓகேவா? எதுக்காக நான் ஃபவுண்டேஷன்ல மட்டும் ரேங்க் எடுத்தேன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒன்று புரிய வந்தது. என்னன்னா, நான் ஃபவுண்டேஷன் படிக்கும் போது சென்னையில ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன், ஓகேவா? சோ ஹாஸ்டல்ல 90% ஆஃப் அந்த ஹாஸ்டல் மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான் படிப்பாங்க. சோ அவங்களுக்கு எப்ப டவுட் இருந்தாலும் என்கிட்ட வருவாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஓகே எக்ஸாம் முன்னால என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு பிடிச்சி நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னையில தான் அவங்க வீடு இருந்தாலும் ஒரு 2-3 நாள் மட்டும் ஹாஸ்டல்ல ரெண்ட் கட்டி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றது கேட்கறதுக்காக ஒரு 2-3 நாள் வந்து ரெண்ட் கட்டி உட்காந்துருந்தாங்க. சோ அந்த மாதிரி நான் வந்து 4 பேப்பரும், அப்போ ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டதுனால, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுனால எனக்கு ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. எக்ஸாம் டைம்ல வந்து படிக்கும்போது அவ்வளவு ஈஸியா இருந்தது. பிளஸ் வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எந்த கொஸ்டினை பார்த்தாலும் எனக்கு டப்புன்னு ஆன்சர் வந்தது. பிகாஸ் நான் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு கான்செப்ட் 2-3 டைம் ஆச்சு மினிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் நான் ஒரு டைம் படிச்சு ஒரு டைம் நான் ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுனால என்னால அவ்வளவு தூரம் வந்து ஈஸியா எக்ஸாம்ல ரீகலெக்ட் பண்ணி எழுத முடிஞ்சது.
சோ அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க எப்ப தியரி சப்ஜெக்ட் படிச்சாலும் ஒரு நோட்டை கையில வச்சு ஒரு சம்மரி எடுக்க ஆரம்பிங்க. பிளஸ் ஒரு ஸ்டெடிமேட்டை நீங்க வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்ல டீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த டிப். தேர்ட் அண்ட் லாஸ்ட் டிப், மல்டிபிள் ரிவிஷன் பிளஸ் அப்ளிகேஷன். இது ஆக்சுவலா புதுசு இல்லை, நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லிக்கிட்டு வர அட்வைஸ் தான் மல்டிபிள் ரிவிஷன். ஓகே, பட் ரிவிஷன் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது எல்லாரும் என்ன நினைப்பாருன்னா, ஓகே நான் இங்க படிச்சிட்டேன், எப்ப எனக்கு பார்த்தேன்னா இந்த கான்செப்ட் என் மைண்ட்ல இருந்து போகுது, இல்ல எனக்கு எப்ப மறக்கிற மாதிரி இருக்குதோ நான் மறுபடியும் அப்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் எடுத்து வைப்பாங்க. அதுக்கு பேரு ரிவிஷன் இல்ல, அதுக்கு பேரு புதுசா ப்ரிப்பரேஷன் தான். ரிவிஷன் அப்படின்றது நீங்க அந்த கான்செப்ட் படிச்சு உங்க மைண்ட்ல இருக்கும் போதே இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணி அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகணும். உங்க மைண்ட்ல இருக்கும்போது உங்க மைண்ட்ல இருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் கொண்டுட்டு வரதுக்கு பேரு ரிவிஷன் இல்ல, அது பேரு ப்ரிப்பரேஷன். என்ன சொல்றேன்னா, 1 வீக்ல நமக்கு அந்த கான்செப்ட் மறந்துடும். கரெக்டா? அதுக்காக ஒன்னு படிச்சுட்டு 2வது நாள் இல்ல 3வது நாளே பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கான்செப்ட் படிக்கணும். அந்த மாதிரி படிக்கும் போது ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். நெக்ஸ்ட் இப்ப செகண்ட் ரிவிஷன் கூட ஓகே, நீங்க 1 வீக் எடுக்கலாம். தேர்ட் ரிவிஷன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கூட பண்ணலாம். பட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷனே பாத்தீங்கன்னா 1 மாசம் பண்றேன், மறந்ததுக்கு அப்புறம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது பேரு ரிவிஷனே இல்ல, ப்ரிப்பரேஷன். ரிவிஷன் அப்படின்றது உங்க மைண்ட்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அடிக்கடி அதே நீங்க டச் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல ரொம்ப கான்கிரீட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க நான் இன்னொரு ப்ரோ டிப் சொல்றேன். இத்தனை ரிவிஷன் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கணும். ஓகேவா? நிறைய பேருக்கு கிளாஸ் பார்த்துட்டு ஒரு டைம் படிக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நான் என்ன சொல்றேன்னா, ரெகுலர் கிளாஸ் வாங்காதீங்க. இப்ப நீங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150 ஹவர்ஸ் 160 ஹவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் பக்கத்துக்கு பாதி போயிடும். சோ ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. நீங்க இப்ப ஃபாஸ்ட் ட்ராக் இல்ல மேரத்தான் சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கும், இல்லைன்னா அவங்களே ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு 50% இல்ல 60% ஆஃப் த டைம்ல கவர் பண்ணுவாங்க, ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும். அந்த மாதிரி கிளாஸ் நீங்க பார்த்துட்டு ஒரு டைம் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி நீங்க கிளாஸுக்கே ஃபுல் உங்களோட பெரிய போர்ஷன் ஆஃப் த டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம அது நீங்க மேரத்தான் கிளாஸ் முடிச்சுட்டு புக் எடுத்து நீங்க நிறைய டைம் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே அதிகமா கிளாரிட்டி இருக்கும். தயவு செய்து பெரிய பெரிய கிளாஸ் 300 ஹவர்ஸ் 400 ஹவர் இருக்குதுன்னா அதை நீங்க ப்ளீஸ் அந்த சைடு மட்டும் போயிடாதீங்க. எப்படியாச்சும் மேரத்தான் இல்ல ரிவிஷன் கிளாஸை முடிக்க பாருங்க. முடிச்சுட்டு நிறைய ரிவிஷன் கொடுத்தா ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கும். பிளஸ் மல்டிபிள் ரிவிஷன் பண்ணிட்டு அதை நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனா ஒன்றும் இல்லை, எவ்வளவு தூரம் நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ, அதாவது RTP MTP நீங்க தனித்தனியா போயிட்டு டவுன்லோட் பண்ண தேவை. ஏதாச்சும் கொஸ்டின் பேங்க்னு சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா, சாப்டர் வைஸ் எவ்வளவு தூரம் பாஸ்ட் எக்ஸாம் பாஸ்ட் டென்னிஸ்ல என்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கும், நிறைய கொஸ்டின் பேங்க் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் பேங்கை கண்டிப்பா ஒரு டைம் இல்ல 2 டைம் வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு நீங்க எக்ஸாம்ல உட்காரும் போது கண்டிப்பா சொல்றேன், நீங்க பிளாங்க் அவுட்டே ஆக மாட்டீங்க. ஈஸியா நீங்க ரீகலெக்ட் பண்ணிடலாம் படிச்சது எல்லாத்தையும். நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரீகேப் மாதிரி பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமிங் ரொம்ப முக்கியம். எந்த டைம்ல உங்களுக்கு ஹை எனர்ஜி ரொம்ப பீக்ல இருக்கோ அந்த டைம் நீங்க தியரிக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா தியரி ரொம்ப எனர்ஜி ட்ரைனிங் சப்ஜெக்ட். பிராக்டிகல் கூட ஓகே, ஏதாச்சும் மதியானம் உட்காந்து போட்டலாம். பட் தியரிக்கு நீங்க மைண்ட் அப்ளை பண்ணணும்னா உங்களோட எனர்ஜி பீக்ல இருக்கணும். சோ அந்த மாதிரி பாருங்க. ஐடியலா நீங்க காலையில எடுத்தோடனே தியரி சப்ஜெக்டோட ஆரம்பிங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன், எடுத்தோடனே கிளாஸ் முடிச்சுட்டு எடுத்தோடனே நீங்க மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு ரீடு கொடுங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு சாப்டர் ஒரு ரீடுல 2 ரீடு கொடுங்க. 3வது டைம் உட்காந்து மக்கப் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் கான்செப்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும், ஈஸியா உங்களால மக்கப் பண்ணும். நீங்க அந்த மாதிரி தியரி சப்ஜெக்ட் படிக்கும் போது ஒரு நோட்டை எடுத்து வச்சு படிங்க. பிளஸ் ஒரு ஸ்டெடிமேட்டோட அப்பப்போ நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல பதியும். தேர்ட் ஒன், மல்டிபிள் ரிவிஷன். தயவு செய்து பெரிய கிளாஸ் பார்த்து உங்களுக்கு ரிவிஷன் டைம் போட்டு விட்டுறாதீங்க. கிளாஸ் எவ்வளவு தூரம் சீக்கிரமா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீக்கிரமா முடிச்சுட்டு ரிவிஷன் அடிக்கடி நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. மினிமம் ஒரு 2 டைம் பண்ணாலே போதும். பிளஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்த்தா இல்ல கொஸ்டின் போட்டு பார்த்தாலே போதும். மோர் தென் எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன். நீங்க எக்ஸாம் போய் உட்காரும் போது 100% எப்படியும் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியாது. பட் 70% கான்கிரீட்டா எழுதிட்டு வரலாம். ஈஸியா நம்மளால 60+ எடுக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க வீடியோ பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.